ஓகே, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எம்சிசி உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 14ஆம் தேதி வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நேற்றும் நமக்கு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு தான் வந்து ஆஸ் பர் ஷெடியூல் படி கவுன்சிலிங் உடைய அந்த சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு தான் டேட் போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் இன்னை வரையும் வந்து எம்சிசியில் சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணலை. கண்டிப்பா வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கும் லேட் ஆகும். அதனாலதான் உங்க டைமிங் எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் இன்னைக்கு எண்டு மேக்சிமம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னொன்று முக்கியமான ஒரு அப்டேட், இந்த வீடியோ முழுக்க முழுக்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு டெமோ அண்டு இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இங்க ஓடுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்க, நோட்டிஃபிகேஷன்ல ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரவுண்ட் 1. அதாவது ரீசெட் அப்படின்னா என்ன, ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து யார் யார் பண்ணணும், இது கம்பல்சரி பண்ணணுமா, இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பா இந்த வீடியோ முழுக்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் எம்சிசி கவுன்சிலிங் வந்து முதல் முறையா வந்து அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆல்ரெடி நிறைய ரிப்பீட்டர்ஸ் இருப்பீங்க, அவங்களாம் வந்து ஆல்ரெடி மேபி எம்சிசி பத்தி ஓரளவு நாலேஜ் இருக்கும். ஸோ இல்லாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் ரவுண்ட் 1 ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2024 அப் டு 10 AM ஆஃப் 28/2024. அதாவது வந்து நமக்கு ரீசெட் ஆப்ஷன் எப்பவுமே வந்து 20ஆம் தேதி காலையில 10 மணி வரையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கான். ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்க, நிறைய பேர் ஆல்ரெடி ஃபாலோ பண்றாங்க. உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்க, நிறைய பேர் வந்து யூஜி ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க, ரெஜிஸ்டர் பண்ணாமலும் இருந்திருக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு முக்கியமா வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது, இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் யார் யாரும் பண்ணணும், யார் யாரும் பண்ண தேவையில்லை அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணவங்க உங்களுக்கு லாகின் இந்த மாதிரி தான் இப்போ காமிக்கும். இன்னைக்கு நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்துருச்சு, ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நியூ இந்த இடத்துல வந்து பிளிங்க் ஆகும். பட் இன்னும் வந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆகலை. ஓகேவா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு டெமோ தான், இது லாஸ்ட் இயர் உடைய அந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சு தான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ரெஃபரன்ஸ் காண்டி நமக்கு இதுல கடைசியா பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதுதான் இப்போ நமக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. இது யாரு பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கேட்டகரியை மாற்றி போட்டுடலாம். மேபி என்னன்னா, உங்களுடைய கேட்டகரி வந்து ஆக்சுவல் ஓபிசியா இருக்கும், சில பேர் அண்டர்சர் அதாவது யூஆர் கேட்டகரி போட்டுடலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீட்டோடைய அப்ளிகேஷன்ல வந்து அண்டர்சர்வேஷன்ல போட்டிருப்பாங்க. பட் ஆனா உங்களோட ஆக்சுவல் கேட்டகரி வந்து ஓபிசியா இருந்துச்சுன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நிறைய பேர் வந்து தெரியாம வந்து ஆல் இந்தியா கோட்டா மட்டும் அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. திடீர்னு வந்து அவங்க டீம்டு யூனிவர்சிட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சோ இல்ல 3 நாள் கழிச்சோ இல்ல கடைசி நாள் வந்து அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஒரு ஆப்ஷனை வச்சிருப்பாங்க, ஏன்னா காம்படிஷன் லெவல் அதிகமாயிருச்சுன்னா. அதனால இந்த டீம்டு யூனிவர்சிட்டி வந்து நான் வந்து 2,05,000 ரூபாய் கட்டல சார், நான் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு மட்டும் 5,500 ரூபாய் கட்டி பணம் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார், மறுபடியும் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், டீம்டு யூனிவர்சிட்டியை மறுபடியும் நான் போடணும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை மறுபடியும் எப்படி சார் பண்றதுன்னா இந்த ஆப்ஷன் தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஐ அக்ரி டு அன்லாக் ரெஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாரும் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கேட்டகரி மாத்தணும், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ரெண்டாவது, ஆல் இந்தியா கோட்டாவும் டீம்டும் போடுறதுக்கு வெறும் ஆல் இந்தியா கோட்டா தான் நான் போட்டிருக்கேன், நான் டீம்டு யூனிவர்சிட்டி போறேன், வெறும் 5,500 தான் கட்டினேன், நான் இது அண்டர்சர் கட்டினால இது 10,500 11,000 தான் கட்டினேன், ஸோ 2,00,000 ரூபாய் கட்டல, நான் டீம்டு யூனிவர்சிட்டி போடுறதுக்கு தெரியாம நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த மாதிரி கேண்டிடேட் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக் பண்ணிட்டு அக்ரி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஐ மீன் நீங்க எந்த பேமெண்ட் வரையும், அதாவது பேமெண்ட் நீங்க எது கட்டினீங்களோ அது வரையும் வந்து வந்துடும். பட் மறுபடியும் வந்து 2,00,000 ரூபாய் அந்த டீம்டுக்கு நீங்க போடணும்னா அதே மாதிரி நீங்க எடிட் பண்ணி அந்த கேட்டகரியை சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுடைய பர்பஸ். ஓகேவா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அன்லாக் பண்றதுக்கு மறுபடியும் வந்து அந்த பாஸ்வேர்டு கேட்கும். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு கொடுத்துறீங்க அதை கொடுத்துட்டு எஸ் அன்லாக்னு கொடுத்தீங்கன்னா அன்லாக் ஆயிரும். மறுபடியும் வந்து என்ன பண்ணணும்னா நீங்க எடிட் பண்ணி உங்களோட கேட்டகரியோ டீம்டு யூனிவர்சிட்டி போடாம மிஸ் பண்ணீங்களா மாத்திக்கலாம். ஓகேங்க, அடுத்து வந்து உங்களுக்கு
சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னும் ஓப்பன் ஆகல. கண்டிப்பா இன்னைக்கு நைட்குள்ள அப்டேட் பண்ணுவாங்க. எப்பவுமே சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஏன்னா நிறைய காலேஜஸ்ல இருந்து வந்து அவங்க அப்டேட் பண்ணி அதை சர்வர்ல வந்து செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணி எல்லாமே செக் பண்ணிட்டு தான் ஃபைனல் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகும். அதனால வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு நைட்டுக்குள்ள மேக்ஸிமம் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் நியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெப்சைட்ல இந்த மாதிரி காமிக்கும் போது நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு காமிக்கும். அதாவது பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லும். நீங்க வந்து உள்ள லாகின் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை நீங்க திருப்பி கேட்கும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இது முதல் ஸ்டெப் உள்ள சாய்ஸ் ஃபில்லிங் போறவங்களுக்கு. அடுத்து வந்து இன்ஸ்டிடியூஷன் டைப், இன்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காமிக்கும். இதுல வந்து நீங்க வெறும் ஆல் இந்தியா கோட்டாவுடைய அந்த வெறும் ஆல் இந்தியா கோட்டா மட்டும், அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தவிர அப்படின்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா அதற்கான காலேஜஸ் வந்து இங்க ஷோ ஆகும். அதை நீங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ண இங்க வந்து ஆட் ஆகும் ரைட் ஹேண்ட் சைட்ல. ஓகேவா? நீங்க எதுவுமே செலக்ட் பண்ணாம இன்ஸ்டியூட் டைப்னு கொடுத்தீங்கன்னா எல்லா காலேஜுமே இங்க ஷோ ஆகும். நீங்க பர்டிகுலரா எய்ம்ஸ் மட்டும் வேணும்னா எய்ம்ஸ் செலக்ட் பண்ணுங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டினா டீம்டு யூனிவர்சிட்டி, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதாவது இஎஸ்ஐனா இஎஸ்ஐ, அதுக்கப்புறம் ஜிப்மர், இதை எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா நீங்க செலக்ட் பண்ணி அதோடைய காலேஜஸ் மட்டும் ஷோ ஆகும். அது வேணும்னா நீங்க பண்ணிக்கோங்க. இல்ல எதுவுமே செலக்ட் பண்ண அப்படின்னா இன்ஸ்டியூட் டைப்ல நீங்க வச்சீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு எல்லா காலேஜஸ்மே ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன, அடுத்த ஆப்ஷன் வந்து ப்ரோக்ராம். இதுல வந்து பிடிஎஸும் வரும், எம்பிபிஎஸும் வரும். ஸோ நீங்க வந்து உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரியா ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிஎஸ், யாரு பிடிஎஸும் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கீங்க, எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா பிடிஎஸ் நான் போய்க்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு நீங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ்னா எம்பிபிஎஸ் மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க இன்ஸ்டியூட் டைப்புக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா பர்டிகுலரா அந்த காலேஜஸ் இங்க ஷோ ஆகும். இங்க நீங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சீக்வன்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும். ஏன்னா நீங்க ஏற்கனவே வந்து ரஃபா வந்து ஃபர்ஸ்ட் நான் தமிழ்நாடு போட்டுக்கிறேன், அடுத்து ஆந்திரா போட்டுக்கிறேன், அடுத்து கர்நாடகா, அடுத்து கேரளா. ஸோ நார்த்தன் சைடு உங்களுக்கு வேணும்னா நீங்க போய்க்கலாம். சவுத்தர்ன் சைடு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை சவுத்தர்ன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நார்த்தன் வந்து அது உங்களுக்கு ஓகே எனக்கு வந்து இங்க போய் படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது உங்களுடைய ஒப்பீனியன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலர் காலேஜஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி போடணும் அப்படின்னா இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணி ஒன்னா செலக்ட் பண்ணி, இது வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். நீங்க ஒரு காலேஜா வந்து உங்களுக்கு தெரியணும் கரெக்டா. நல்ல பாப்புலரான காலேஜஸ் பேரா நீங்க டைப் பண்ணிடுவீங்க. சில காலேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க என்ன பண்ணீங்க, போய் மேனுவலா டைப் பண்ணணும். ஸோ அது ரிஸ்க். அது வந்து நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டியூட் டைப்பை இங்க வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்க இந்த இடத்துல டீம்டு யூனிவர்சிட்டி போறோம்னா டீம்டு யூனிவர்சிட்டி அந்த இடத்துல ஃபில்டர் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க ஆட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து ஓகேங்க, இப்போ நான் ஒரு காலேஜஸ் வந்து இங்க வந்து எய்ம்ஸை மட்டும் நான் சர்ச் பண்ணிருக்கேன். எய்ம்ஸ் வந்து வந்துருச்சு. இதை நான் ஆட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். இங்கிட்டு ஆட் ஆகுது. இதுல மேல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் அட்ரஸ், இன்ஸ்டியூட் டைப், இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அதை நான் தெரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன். ஒரு குறிப்பிட்ட காலேஜஸ்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓரளவு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அப் பண்ணணும், டவுன் பண்ணணும், எது ஃபர்ஸ்ட் வரணும், எது செகண்ட் வரணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமா வந்து இன்ஸ்டியூட் டைப் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து என்ன மாதிரி டைப், இது வந்து எய்ம்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். இதே இது வந்து நீங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டினா டீம்டு யூனிவர்சிட்டின்னு காமிக்கும், கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இதை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா இங்க ஷோ ஆகும் இந்த இன்ஸ்டியூட்டோட டைப். இதை நீங்க வந்து டிக் எடுத்து விட்டீங்கன்னா அது கீழே காமிக்காது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் போடுறோமா டீம்டு போடுறோமான்றது தெரியணும். தெரியாம நம்ம பண்ணிட்டோம்னா அது மிஸ் ஆயிரும், தப்பா போயிடும். அதே இது வந்து இன்ஸ்டியூட் அட்ரஸ், சில காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே காலேஜஸா இருக்கும். அதாவது ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டியே இப்போ 2 இடத்துல இருக்கு. இப்போ அமிர்தாவே எடுத்துக்கோங்க, கேரளால இருக்கு, ஹரியானாலயும் இருக்கு. அப்ப அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி போடும்போது அமிர்தா வந்து நான் கேரளா போடுறதுக்கு போல ஹரியானா போட்டீங்கன்னா அப்ப தப்பா போயிடும். அப்ப அந்த இடத்துல அட்ரஸை வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு கீழே அட்ரஸ் பாத்துக்கோங்க. அது என்ன ஸ்டேட்ல அந்த ஒரே காலேஜஸ் 2 பேர்ல இருக்கும். அதாவது எப்படின்னா 2 பிரான்ச் இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்றது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி சொல்றேன். கவர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்குமான்னு தெரியல. பட் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பேர்ல 2 காலேஜஸ் வந்து ஒரே பேர்ல இருக்கலாம். பட் வேற ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட் அட்ரஸை நீங்க டிக் அடிச்சீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டீட்டெயிலா அட்ரஸ் காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட செகண்ட் வந்து உங்களுக்கு என்னன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்பதான் நீங்க அந்த போடுற சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் வந்து சேவ் ஆகிக்கிட்டே வரும். இல்ல அப்படின்னா ரீஒர்க் மாதிரி ஆயிரும். ஏன்னா மறுபடியும் அப்புறம் உட்காந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஆர்டர் எல்லாம் கரெக்டா போடணும். தேவையில்லாத காலேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணாதீங்க. ஆனா எவ்வளவு வேணும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் எவ்வளவு ஆட் பண்ணாலும் திருப்பி அரேஞ்ச் பண்றது ரொம்ப ரிஸ்க்குங்க. ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க சார்ட் அவுட் பண்ணி
கரெக்டா ஒரு ஆர்டரை நீங்க வந்து ரஃபா ஒரு நோட் பேட்ல எழுதி அதை நீங்க போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகும். நீங்க மேனுவல் ஒர்க் பண்ணா மட்டும்தான் இதுல வந்து சிஸ்டமேட்டிக்கா போடும்போது ஈஸியா இருக்கும். நீங்க எடுத்தமனே சிஸ்டமேட்டிக்ல போய் போனீங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் பண்றதுல கஷ்டம். ஸோ அவசரமா பண்றேன்னு சொல்லிட்டு ஆர்டரை மாத்தி போட்டு தேவையில்லாத வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து அதிகமாயிரும். ஸோ தயவு செய்து வந்து கரெக்டா பண்ணுங்க. இன்னும் சாய்ஸ் ஸ்பெல்லிங் ஸ்டார்ட் ஆகல, கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். இன்னும் நிறைய